நீ உங்க அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து ஹாப்பி ஃபேமிலியா இருக்க போறீங்க. தேங்க்யூ மிஸ். எங்க அப்பாவும் உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன, இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வருவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். ஓகே மிஸ். இன்னைக்கு எங்க அப்பாவை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, என்ன போய் உட்காருங்க. நான் எங்கடி போறேன்? வீட்டுலதான் துணி மடிச்சிட்டு இருக்கேன். அக்கா வேலைக்கு போயிட்டானா? டீச்சர் அம்மா 9 மணிக்கெல்லாம் கிளம்பி போயாச்சு. இனி வரதுக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிடும். அப்ப இரு, நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன். சரி மா. என்னடி இது? என்னைக்கும் இல்லாத மாயமா இன்னைக்கு இத்தனை பேரும் சேர்ந்து வீடியோ கால் பண்ணிருக்கீங்க. எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான். சொல்லுங்க மாப்ள. காவேரிக்கு ஒரு மாப்பிள பாத்துருந்ததா சொல்லிருந்தேன்ல. ஆமா. அவங்க இன்னைக்கு சாயங்காலம் காவேரி பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரதா சொல்லிருக்காங்க. வீட்டுக்கு வராங்களா? நான் இன்னும் அவளுக்கு மாப்பிள பார்க்க ஆரம்பிச்ச விஷயத்தையே அவகிட்ட சொல்லல. இப்ப திடுப்புன்னு அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா நான் அவகிட்ட என்னன்னு சொல்றது? அவளை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லுமா. இத மட்டும் நான் சொன்னேன்னு வை, அவ்வளவுதான். உன் தங்கச்சி அப்படியே சாமி ஓடிடுவா. அவளுக்கு முந்த நாள் கூட நான் அவகிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசினேன்டி. அதுக்கு அவ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல, காலம் முழுக்க நான் இப்படியே இருந்துடுறேங்கிறா. நீ இருக்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, இதை தாண்டி வேற யாரும் வேண்டாம்னு சொல்றாடி. இப்படி பேசுறவகிட்ட நான் என்னன்னு போய் கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறது? அவெல்லாம் ஒத்துக்குவாளான்னு எனக்கு தெரியல. அவ ஒத்துக்கலங்கிறதுக்காக காலம் முழுக்க அவளை இப்படியே விட்டுற முடியுமா? சரி, நீ ஒண்ணு பண்ணு. அவ வேலையை விட்டு வந்ததும் எனக்கு போன் பண்ணி கொடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சொன்ன பாரு, இத வேணா நான் பண்றேன். சொன்ன விஷயத்த காவேரி வந்ததும் நான் சொல்றேன். எப்படியும் அவ ஒத்துக்க மாட்டா. விஷயத்த கேட்டதும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. அப்ப நான் கங்காட்ட போன் பண்ணி குடுக்கறேன். இவ பார்த்து அவளை சம்மதிக்க வச்சா உண்டு. சரிங்க. அதெல்லாம் கங்காக்கா சாமர்த்தியமா பேசி காவேரி அக்காவை சம்மதிக்க வச்சிருவா. அக்கா வந்ததும் இந்த விஷயத்த அவ காதுல போட்டு வை, அது போதும்.